ஹாய் எவ்ரிவன். வெரி குட் மார்னிங். ஜென்ரலாக இப்போ பார்த்தீங்கன்னா, அடல்ட்ஸ் நம்மளுக்கே வந்து யாராவது நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணாலோ, சஜஷன்ஸோ இல்லை ஏதாவது கமெண்ட் பாஸ் பண்ணாலோ நம்மளுக்கு பிடிக்காது இல்லையா? அதே மாதிரி தான் குழந்தைங்களுக்கும். நம்ம ஏதாவது ஒரு அட்வைஸ் பண்ணாலோ, இல்லை ஹார்ஷாக திட்டுனாலோ, அவங்களுக்கு வந்து சுத்தமாக அது பிடிக்காது. கண்டிப்பாக அந்த ஒரு தப்பு பண்ணிகிட்ருக்கிற டைம் நம்ம வந்து வாய்ஸ் ரைஸ் பண்ணால், அவங்க அதை கண்டிப்பாக கேட்கவே மாட்டாங்க. இது வந்து நான் என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் ஃபீல் பண்ணது. நம்மள அறியாமலே ஏதோ நம்ம மூட் அவுட்டாக இருக்கிறப்பயோ, இல்லை நம்ம டவுனாக இருக்கிறப்பயோ, நம்மள அறியாமல் அவங்கள வந்து திட்டிருவோம். நீ தப்பு பண்ணிட்ட அப்படின்னா ரொம்ப ஹார்ஷாக திட்டிருவோம், இல்லை அடிச்சிருவோம். ஆனால் வந்து அந்த டைம் வந்து அவங்க வந்து கோவம் தான், இன்னமும் டெம்பர் ஜாஸ்தி தான் ஆகுமே தவிர்த்து அவங்களுக்கு அடுத்து அந்த தப்பை செய்யக்கூடாதுன்னு அவங்களுக்கு தோணாது. ஸோ நம்ம ஜென்டிலாக பொறுமையாக அந்த இன்சிடெண்ட், அவங்க தப்பு பண்ண இன்சிடெண்ட் நடந்து கூட கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம அவங்களுக்கு பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணால், இன்றைக்கி இல்லைனாலும் இன்னும் ஒரு ஃபியூ டேஸ் கழிச்சோ இல்லை ஃபியூ மந்த்ஸ் கழிச்சோ அவங்க அதை ரியலைஸ் பண்ணி திருத்திக்குவாங்க. இது வந்து நானே ரியலைஸ் பண்ணது. நம்ம உடனே அவங்க வந்து திருந்தணும் அப்படின்ட்டு நம்ம எதுவுமே முயற்சி பண்ண முடியாது. பேரண்டிங்க்கான ரிசல்ட் வந்து அது டக்குன்னு ஃப்ரூட்ஃபுல்லாக கிடைக்கும்னு சொல்ல முடியாது. இட் டேக்ஸ் டைம். நம்மளும் பொறுமையாக நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருக்கணும். அவங்க காமான டைமாக இருக்கச்சு, அவங்க தப்பு பண்ணோன்னே நம்ம சொல்லிகிட்டே இருந்தோம்னா அவங்களுக்கு அது கோவமாக தான் வரும். குழந்தைங்கள பொறுத்த மட்டுக்கும் நம்ம என்ன தான் அவங்களுக்கு வந்து எவ்வளவோ விஷயங்கள் சொல்லி கொடுத்தாலும், அவங்க லைக் பண்ணுறது என்னென்னா, அவங்களும் நம்மளும் சேர்ந்துருக்கிற அந்த ஒரு குவாலிட்டி டைம். பேரண்ட்ஸாக அம்மா, அப்பா, அந்த குழந்த 3 பேரும் சேர்ந்து இருக்கிற அந்த வேல்யூபிளான டைம் தான் குழந்தைங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கே ரொம்ப நல்லது. அதுவும் இயர்லி ஸ்டேஜ் ஆஃப் அந்த லாஜிக்கல் திங்கிங் ஸ்கில்ஸ், கிரிட்டிக்கல் நாலேஜ் எல்லாமே டெவலப் ஆகிறதுக்கான ஸ்டேஜ் வந்து அந்த இயர்லி ஒரு 8 இயர்ஸ்க்குள்ளே தான். அப்போ தான் அவங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட் எல்லாம் ரொம்ப ரேப்பிடாக இருக்கும். எஸ்பெஷலி அவங்களோட அந்த விஷுவல் டிஸ்கிரிமினேஷன் எபிலிட்டி எல்லாமே அதெல்லாம் பூஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து அந்த குவாலிட்டி டைம் தான் முக்கியம். ஸோ நம்மளோட வேலைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த குவாலிட்டி டைம் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்க தான் செய்யணும். அவங்களோட சேர்ந்து விளையாடுறது, பேசுகிறது, ஸ்டோரி சொல்கிறது, அந்த டைம் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி குழந்தைங்கள என்கேஜ்டாக வச்சுக்கிறதுக்கு வேறு எதுவும் நம்ம காஸ்ட்லியான டாய்ஸ்லாம் கூட தேவையில்லை. நிறையா ட்ரெடிஷ்னலாக இருக்கிற கேம்ஸ் இருக்குது. ஒரு பேனாவும் பேப்பர் இருந்தால் எக்ஸோ விளையாடலாம். எவ்வளவோ டைஸ் வச்சு விளையாடுற கேம்ஸ் இருக்குது. அவங்க சிட்டிங் எபிலிட்டியை பூஸ்ட் பண்ணுறதுக்கு இருக்குது. ஹவுஸ் ஹோல்டு ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் பண்ணலாம். ஹவுஸ் ஹோல்டுங்கிறது வந்து ஒரு பர்டிகுலர் ஜெண்டர் மட்டும் பண்ணுற வேலை கிடையாது. எல்லாருமே ஈக்குவலாக ஷேர் பண்ணி பண்ணுற வேலைங்கிறது அந்த வயசுலேயே குழந்தைங்களுக்கு புரியும். சப்பாத்தி மாவு தேய்க்கிறதாகட்டும், இல்லை கார்டனிங்கில் ஹெல்ப் பண்ணுறதாகட்டும், எல்லாத்துலேயுமே அவங்க மெஸ்ஸியாக நிறையா விஷயம் பண்ணாலும் அவங்க நிறையா தெரிஞ்சுக்குவாங்க, புரிஞ்சுக்குவாங்க. ஹோப் திஸ் இஸ் யூஸ்ஃபுல். ஹாப்பி பேரண்டிங்.